இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? எதுக்கு பையன்ட்டு அழுதுட்டு இருக்க? அழுகிறத முதல் நிறுத்து. யோசிக்க மாட்டா? நான் நம்ம தங்கச்சி நல்லவ, தங்கச்சிகிட்ட கொண்டே கொடுப்போம். சரி, வருத்தப்படுவா போல நமக்கு கொடுத்ததுனால. நம்ம கொண்டே கொடுத்தா சந்தோஷப்பட்டு அவள் வச்சுக்கிருவா அப்படின்னு தாங்க நினச்சி கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் அவள் அப்படி நினப்பா நான் நினச்சி கூட பார்க்கலையே. அவள் எப்படி பேசுவா நான் நினைக்கவே இல்லையே. கடைசியில் பார்த்தா வேண்டான்னு சொல்லிட்டா. எனக்கு வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட மனசு கேட்டிருக்காதுங்க. ஆனால் அவகிட்ட இருக்க அவ்வளோ நகையும் கொண்டு வந்து காமிச்சு, பாரு நீ என்ன கொடுக்குற, என்கிட்ட இவ்வளோ இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லி காமிக்கிறது மனசு ரொம்ப வருத்தமாயிருச்சுங்க. எப்படி தெரியுமா இருந்துச்சு எனக்கு. வாய் மட்டும் வக்கனையா பேச தெரியுதுல்ல, எங்க எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாது. உன் தங்கச்சி அவ்வளோ வாய் பேசுது, அமைதியாக ஒன்று அழுதுகிட்டு நிற்கிறா. ஏன் உன்னால் வாய் பேச முடியாதா? இல்லை வாய் பேச தெரியாதா? என்ன நீலாம் ஆளாக இருப்ப? எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இதே வேற ஒரு அக்காக்காரியா இருந்தா, நீ என்னடி நகை வச்சிருக்க, நானும் எடுப்பேன்டி, ரொம்ப ஆடாத நகையை பணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு நல்ல நறுக்கு 4 வாரத்தை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு வந்திருப்பா. தங்கச்சி உறவே வேணும் வேணான்னு. ஆனால் நீ இருக்கிறியே, ஏன் தான் இப்படி ரொம்ப நல்ல மனசியா இருக்கியோ எனக்கே தெரியல. வாயை மூடிட்டு எனக்குன்னா நான் அமைதியாக இருக்க. அமுதா, நீ நல்லவளா இருக்க, அது புரிய மாட்டேங்குது உன் தொங்கச்சிக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஆடுது உன் தங்கச்சி. நகை இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குன்னு. ஏதாவது எப்பாவது ஒன்று ஆகும். அப்போதைக்கு மனுஷன் இருக்காங்களான்னு பார்க்கட்டும். எனக்கு கோவம் வருதுதான் மாப்பிள்ள. என்ன செஞ்சு தொலைக்க? உன் பெரிய மகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாரியான்னு வாயில் அடித்தபடி பேசுவா. அதனாலேயே தான் நான் ரொம்ப பொறுமையாக இருந்து பார்த்தேன். அதான் கோவம் தாங்காமல் நானும் 2 வார்த்தை திட்டிவிட்டு வந்தேன். என்ன சொல்ல, அமுதாக்கு ஒன்றும் வாய் பேச தெரியாத பிள்ளையா வளர்த்து விட்டேன். என்ன செய்ய முடியும்? அந்த பிள்ளை என் அமுதா இருக்கிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு ஒத்தாசையாக இருக்கும். என் சின்ன மக ஒரு வேலை பார்க்காது. அதுக்கு வாழ்க்கை அப்படி கிடச்சிருக்கு. என்ன பண்ணுறது? சரி விடுங்க. நீங்கள் இப்படி இருக்கிறவங்க இப்படியேவா இருந்துருவீங்க? ஒரு நாளைக்கு நல்லா வர மாட்டீங்க. விடுங்க. அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன். அது என்ன நகை வச்சிருக்கு, அதுக்கு மேலேயே நான் அமுதாக்கு வாங்கி தருவேன். அமுதா, நீ ஒன்றும் கவலைப்படாத. வாங்க மாமா. வரமாப்ல. அமுதா ஏன் மூஞ்சி அழுதுட்டு இருக்குது, என்னாச்சு? என்னடா ஆகணும்? தங்கச்சிகிட்ட போய் நான் அந்த செயினை கொடுக்க போகிறேன், அதை போட்டுக்கட்டும். அண்ணன் போடலன்னு அது அழுதுச்சில்ல வச்சுச்சில்லன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுச்சில்லன்னு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போனான். அவளா அவகிட்ட அவ்வளோ நகையை கொண்டு வந்து காமிச்சுக்கிட்டு என்கிட்ட பாரு இம்புட்டு இருக்கு, நீலாம் எதுக்கு எனக்கு கொடுக்குறா நான் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாடா உன் தங்கச்சிக்காரு பிரியா. மா, என்ன சொல்ற? பிரியாவா? நீங்க எதுக்குமா அங்க போனீங்க? நம்ம தான் திட்டி அமுச்சு விட்டோம்ல, அந்த பிள்ளை போயிருச்சுல்ல, அங்கே எதுக்கு நீங்க கொடுக்க போறீங்க? அமுதா, அறிவு இருக்கா இல்லையா உனக்கெல்லாம்? அறிவு இருந்த செய்தியே என்ன செய்யற நீ? இல்லனே, பாவம் அந்த பிள்ளை மனசு வெறுத்து போயிருச்சு. சரி நம்ம கொடுத்து அதை போட்டுக்கோ வச்சுக்கோன்னு தானே நான் நினைச்சேன். ஆனா அந்த பிள்ளை இப்பெல்லாம் பேசும் நான் நினைச்சு கூட பார்க்கலனே. அட போனி அங்கிட்டு. நம்ம தங்கச்சிலாம் அப்படி கிடையாது, அப்படி உள்ள ஆளே இல்ல, சரியா? இல்லனே, ஆனா இவ்வளோ மோசமா அந்த பிள்ளை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லனே. விடு அமுதா, என்னமோ நம்மளோட கூட பிறந்துருச்சு அவ்வளோதான். ஆனால் புத்தி வேற மாதிரி அது. அதுக்கு பணம் காசு மட்டும்தான் முக்கியம் அமுதா. இப்போ உன்கிட்ட நிறைய நகை பணம் இருந்துச்சுன்னு வைவே, ரொம்ப அக்கா அக்கான்னு நல்லா பேசும். உன்கிட்ட இல்லைல்ல, உனக்கே தெரியும். அப்போதுலேருந்து உன் மேலே பாசமாகவே அது இருக்காதுன்னு. ஏதோ அந்த குழந்தை பிறந்தப்ப தான் வருது போகுது. ஆமாண்ணே, அது உண்மைதான். அப்புறம் சொல்கிற மா, அமுதாக்கு ஆறுதல் சொல்லு. சும்மா உங்கள் வீட்டுக்கு போகிறேன் வைக்கிறேன்னு உங்களை ஒரு டீ காஃபி கூட உட்காந்து சாப்பிட சொல்லியிருக்காதே. அட நீ வேறடா, அவ விட்டு நகையை காமிக்கிறதுலாம் மும்மரமா இருக்கா. உட்காருங்கன்னு வீட்டுக்குள்ள வா கூப்பிட்டு ஒரு வார்த்தை உட்கார வைக்கலடா. இப்படியா இருப்பா? அமுதா, நீ கவலைப்படாத, அண்ணன் நான் இருக்கேன். அது என்ன வச்சிருக்கு நகை, உன் பிள்ளைக்கு காது குத்து, நான் உனக்கு அதுக்கு மேலேயே போடுறேன், சரியா? விடுனே, நீ சொன்னதே எனக்கு போதும்ண்ணே. ரொம்ப அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ ஒரு வார்த்தை சொன்னதே எனக்கு போதும். என்னென்ன பணம் நகை காசு அதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். பாசம் தானே முக்கியம். எனக்கு ஏதாவது ஒன்றா ஒடியாந்து நிற்ப பத்தியா, அது போதுண்ணே எனக்கு. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுவ பத்தியா, அது போதுண்ணே எனக்கு. அடச்சி வாய மூடு. என்ன வார்த்தை சொல்ற? ஆஸ்பத்திரி அது இதுன்னு இல்லைண்ணே, எல்லாம் நடக்கிறது தானே, பொதுவாக தான் நான் சொல்கிறேன். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத அமுதா. சும்மா பேசாம இருக்கியா அங்கிட்டு? சரிண்ணே. அழுவாத மாமா, கூட்டிட்டு போங்க மாமா. இந்த பிள்ளைய அழுகையை சமாதானப்படுத்துங்க. மா, அமுதாவுக்கு ஏதாவது சாப்பாடு போட்டியா? இல்லடா, வந்ததுலேருந்து அழுதுகிட்டு தான் நிற்கிது. இப்போதான் வந்தோம். சும்மா விட்டிய பிரியாவை? நானும் அந்த நேரத்தில் அந்த ஏரியா பக்கம் போயிட்டேன் மாப்பிள்ள. இல்லைன்னா நான் எப்போ அவங்க வீட்டு பக்கம்லாம் வந்து வாசப்படியில் வந்தால் கூட நான் போக மாட்டேன். அமுதா அங்கே நிற்கிறேன்னு சொன்னதுனால நான் போனேன்.
நல்லா நறுக்குன்னு 4 வாரத்தை கேட்டு விட்டு தான் மாப்பிள்ளை வந்தேன். உன்கிட்ட நகையெல்லாம் இருந்தால் உன்னையோட வச்சுக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் வந்தேன். இப்படியே நாங்களும் இருந்துட மாட்டோம், என்னைக்காவது நாங்களும் எடுக்கத்தான் செய்வோம் அப்படின்னு 4 வாரத்தை நறுக்குன்னு தான் கேட்டுட்டு வந்தேன் மாப்பிள்ளை. நல்லா திட்டிட்டு தானே வந்தீங்க, வந்தது சரிதான் மாமா, அதெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன வாய்? ஆமா மாப்பிள்ளை, வாய்னா வாய், கொஞ்சம் நெஞ்ச வாயெல்லாம் கிடையாது. சரி சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அமுதா அல்லாதம்மா. ம் சரிண்ணே. சரி கிளம்புங்க, கோயிலுக்கு போவோம். இல்லை மாப்பிள்ளை, இன்னொரு நாள் போய்க்கலாம், பிள்ளை என்ன பண்ணுதுன்னு தெரியல, போயிட்டு பிள்ளையை பார்க்கணும். இன்னொரு நாள் போய்க்கலாம், நாங்கள் வரோம் இன்னொரு நாளைக்கு. இல்லை மாமா, அந்த பிள்ளை பார்க்கவே சங்கடமாக இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை மாப்பிள்ளை, இன்னொரு நாள் போகலாம், பிள்ளை என்ன பண்ணுதுன்னு தெரில, போய் பார்க்கணும் முதல்ல பிள்ளைய. ஐயா அவங்க போயிட்டு வரட்டும் வீடு. ஆ சரிம்மா. அமுதா முதல்ல பிள்ளையை போய் பாரு, அழாத என்ன. ம் சரிம்மா. அக்கா தங்கச்சி அம்மாவுக்கு அப்புறம் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு அப்படி கொடுப்பன இல்லம்மா. ஏய் நீ எதுக்குடி அழுகிற? ஒரு நாள் உன்னைய தேடிட்டு அவ வருவாடி, உன்னோட அருமை அவளுக்கு அப்ப தெரியும்டி, நீ விடுறி பாத்துக்கலாம். அமுதா தாச்சி, ஏன் தாச்சி அழுகுறா? சுந்தரி எதுக்கு தாச்சி இப்படி அழுகிற? சின்ன பிள்ளை கணக்கா, அவ பேசுனா பேசிட்டு போறா விடு. என்ன உனக்கு அது தங்கச்சி இருந்தாதானா? ஏன் நான் உனக்கு அம்மா மாதிரி இருக்க மாட்டேனா அத்தைக்கு அப்புறம்? சரியா, நான் இருப்பேன் என்ன. சுந்தரி நீ இப்போ சொன்னதே போதும். ஆமா தாச்சி நான் இருக்கிறேன், சரியா? அழாத, உட்காரு, சாப்பிடு, சாப்பிட்டுட்டு அப்புறம் போவ. பாப்பாவை பார்த்துட்டு தான் இப்போ வந்தேன். நான் சும்மா ஊருக்குள்ளே போனேன், கடைக்கு போயிட்டு வரலான்ட்டு. அப்போ போயிட்டு பாப்பாவை பார்த்தேன், தூங்கிட்டு இருந்தா. அவங்க மாமியார் நல்லா வச்சுக்கிறாங்க, போட்டு ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் தூங்குனா, இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டா. உட்கார தச்சி, நான் சாப்பாடு போட்டு வரேன். இல்லைம்மா நான் வீட்டுக்கு போகிறேன். அட சாப்பிட்டுட்டு போ. என்ன வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன்னு இரு. பரவாயில்லம்மா, சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போ. இல்லைன்னா குழம்பு ஊற்றி தரேன், கொண்டு போய் சாப்பிட்றீங்களா? வேணாம் சுந்தரி, எப்போ இங்கேருந்து குழம்ப எடுத்துட்டு போகிறது? என்னண்ணே சாப்பிடவும் மாட்டேங்கிறீங்க, கொண்டுட்டும் போக மாட்டீங்க. சுந்தரி ஒரு தான் நீ சாப்பாடே போடு, 2 பேரும் சாப்பிட்டு போட்டோம். அட மாப்பிள்ள, நாங்கள் கிளம்பணும் மாப்பிள்ள. சுந்தரி நீ சொன்னதே போதும்மா, பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். சரியா தாச்சி, அதுக்கு மேலே நான் என்ன பண்ண? சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சுந்தரி விடுமா, நானும் போயிட்டு சிக்கன் எடுத்துட்டு வரேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்ல, நான் வீட்டில் போயிட்டு சிக்கன் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னா அமுதா சமைச்சிரும், நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். நீங்கள் செஞ்சதை நீங்கள் சாப்பிடுங்கம்மா. அமுதா கிளம்பு போகலாம். சரி சுந்தரி போயிட்டு வருவா. சரி தாச்சி அழாத, நான் இருக்கேன், சரியா? ம் சரிம்மா. எடி இந்த சேலை எப்போ எடுத்த? சேலையில என்ன அழகா இருக்க தெரியுமா? ஆமா, சசி எங்க? சசியை வர சொன்னனே. அவ சண்டைக்காரி, நமக்கு தெரியாத அவன் எங்க இருக்கா, என்ன பண்றா, ஏது பண்றான்லாம் என்கிட்ட அவளை பத்தி கேட்காத, சரியா? என்ன உங்க அம்மா விட்டுட்டு போகணும்னு உனக்கு அழுகவில்லையா? நான் ஏன் அழுகணும்? எங்கள் அம்மா கூட இத்தனை வருஷம் இருந்தது போதும். என் வீட்டுக்கார் கோபால் கூட தான் இனிமே இருக்க போகிறேன். ஆத்தாடி, இடி நாளா என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணும்போது என்ன அழுத தெரியுமா, எங்க அம்மா விட்டு வர போறேன்னு. நீ என்னன்னா சிரிச்சுட்டு இருக்க? ஏ வளரு. அமுதாக்கா வா, இப்போதான் வர நேரமா உனக்கு? எப்பவே உன்னை வர சொன்ன. அமுதாக்கா பிள்ளை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு புஷ்பா, வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிறா. எங்க எப்போ வந்தாலும் இந்த சசி உக்காந்துருக்கா, அவளை பார்த்தாலே எரிச்சலா வருது. பின்ன எங்க நான் வீட்டுக்கு வரா? அவ உட்காந்தா நீ வர மாட்டியா? அட நீ வேறக்கா அந்த சசி. ஏக்கா அப்புறம் உன் பிள்ளை பேர் என்ன? அமுதா, இப்ப அவ என் பேரை சொன்னாதானே? சொல்ல அமுதா, இப்ப அவ என் பேரை சசின்னு சொல்ல வாய் எடுத்தா. சொல்லு, என் பேச்சு எதுக்கு அவ பேசிட்டு இருக்கா? இடி இல்ல, உன் பேச்ச அவ பேசவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவ பாட்டுக்கு அவ நிக்கா, நீ தேவையில்லாம வம்பு இழுக்காம ஓரமா நில்லு, சரியா? ஆமா, பேசாம அவ இப்ப பேசுனா என் பேரை சசின்னு சொன்னா, தேவையில்லாம என் பேரை சொன்னவள்வ வாயெல்லாம் அழுகி போயிடணும். நம்ம தானே இவ பேரை சொல்ல வந்தோம், இவ நம்மள தான் சொல்றா. அமுதா, நான் எவ பேரையும் சொல்ல கிடையாது. ஏன் இவளுக்கு தான் அதிசயமா இந்த பேர் வச்சிருக்காக்கும். ஆமாடி, இங்க நான் தானே அந்த பேர்ல இருக்கேன் சசின்னு, நீ சொல்லதான் செஞ்ச, எனக்கு தெரியும். எங்க ஊர்ல ஒரு சசி இருக்கு, அதான் நான் சொன்னேன், ஒன்னும் சொல்ல கிடையாது. ஏமா நம்ம வளர் வீட்டுக்கு பொண்ணளப்புக்கு வரப்போறாங்க, அதுக்கு வந்திருக்கிறோம். நீங்க 2 பேரும் எதுக்கு இப்ப சண்டை போடுறியா? ஆமா, நாங்க 2 பேரும் சண்டை போடுறோம். அட நீ வேற அமுதா, இவ எப்படி வாய் அழகிடணும்னு சொல்றா? சசி அவ புரியாம பேசிட்டு இருக்கா, நீ பேசாம இழு, சரியா? அமுதாக்கா சேலை நல்லா இருக்கா? இவ என்னதான் சொன்ன அமுதா? ஆமாடி, இப்போ ஒன்னதான் சொன்னேன். என்ன தாண்டி இப்ப பண்ற? பக்கத்து வீட்டுக்காரின்னு பாக்குறேன், பால்லாம் இருக்காது. ஓ பக்கத்து வீட்டுல இருக்கிறது தானே பிரச்சனையே இப்போ. இங்க பாரு, கணேஷ் மாமா பொண்டாட்டின்னு பாக்குறேன்.
என்ன வளரி, நானே வந்து பார்க்கும்போது நல்லா அழுதுட்டு இருப்பேன்னு நினைச்சேன். இப்படி சிரிச்சிட்டு நிக்கா. ஏண்டி உனக்கு அழுகையே வரலையா? அட நீ வேறக்கா, கோபால பார்க்க போறோம்னு நானே சந்தோஷத்துல இருக்கேன். நீ என்ன அழுக சொல்ற? ஓ அப்படியா? சரி சரி. இருந்தாலும் இத்தனை வருஷமா உங்க அம்மா கூட இருந்தியே, உனக்கு பிரிஞ்சு போறோமே விட்டுட்டு போறோமே அழுக வரலையா? ஆஹா, எத்தனை வருஷமா தான் அதுட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறது வழக்கமா தடி. நான் ஜாலியா போறேன். பரவாயில்லம்மா. ம், என்ன ஜாலி உனக்கு? பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா வருவ. ஏன் சசி, இவளுக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா என்ன செய்வா? அதுக்கப்புறம் அழுவா பாரு நல்லா. எப்படியா இருந்தாலும் நாளைக்கு தெரிஞ்சு போயிரும்ல. ம், என்ன பண்ண போறாளோ தெரியல. இப்ப பார்த்தா ஒரே கொண்டாட்டமும் ஒரே சிரிப்பாவும் இருக்கா. நாளைக்கு ஸ்டேஜில் என்ன பண்ண போறாளோ தெரியலையே சசி. என்ன பண்ணா நமக்கு என்ன? போ, நம்மள தானே கேப்பா. நீங்க தானே போய் கேட்டு வந்தீங்கன்னு. அப்ப கேட்டா பாத்துக்கலாம் அமுதா. அங்க ஒருத்தி புசுப்பா நிக்கிறா பாரு. அவளை புஷ்வான மாதிரி புசுக்கலான்னு வருது எனக்கு. நானே சாம போவாங்கிட்டு. நீங்க ஒருத்திங்கடி, உங்க பஞ்சாயத்து தான் பெரும் பஞ்சாயத்து.